நம்ம கேரளாவில் இறக்கிட்டு அங்கேருந்து எம்டி வந்துட்டோம். எம்டி அடிச்சுட்டு கோயம்புத்தூர் வந்துட்டோங்க. கோயம்புத்தூர் வந்துட்டு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் கழிச்சு தான் இன்றைக்கி தான் பாண்டிச்சேரிக்கு லோடு எடுத்துருக்கோம். ரெண்டு பாயிண்ட் ஏற்றுறது, ஒரு பாயிண்ட் ஏற்றிட்டு வந்துட்டோம். ஏற்றிட்டு வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஏற்றத்துக்கு. இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, அந்த இது தாங்க ஏற்ற போகிறோம். 2வது பாயிண்டில் அந்த இதுவும் ஒரு பாரலும் அந்த இது தான் ஏற்ற போகிறோம். இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு வந்து வீடியோ பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் கொடுங்க. யார் யார் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க, எத்தனை பேர் பார்த்துட்டு வந்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். கட்டியாச்சு, தார் பை கட்டின்னு கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுதுங்க. நாம் இங்கேருந்து அப்படியே விழுப்புரம் போய் வீட்டுக்கு தான் போகிறோம். கள்ளக்குறிச்சி, அப்படியே கள்ளக்குறிச்சிலேருந்து டகத்தூருக்கும் ரிஷி வந்தி அப்படி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் காலையில் ஏஞ்சி தாவலை கொப்போம் பாண்டிச்சேரி, அங்கே போயிட்டு இறக்கிடலாம். வாட்ச்மேன் அங்கிள் வந்து வாட்ச்மேன் அண்ணன் வந்து ஷார்ட் ரூட் சொல்லிவிட்டார், அதில் தான் போயிட்டுருக்கோம். இந்த மண் ரோட்லேயே போனால் பைபாஸ் வந்து ஏறுமா, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம். லாரி வேறு வருது. சேலம் வந்துட்டோங்க. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. இப்போ தான் சேலம் வந்தோம். சேலம் என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்தே அப்படியே தூரில் மழை தான். ஆல்ரெடி மழை பெஞ்சு விட்டுருக்கு போல், இப்போ அப்படியே தூரில் போட்டு நடக்குது. நம்மளுடைய மெட்டீரியல் வேறு நனையக்கூடாதுங்க. நாம் இன்னும் நல்லா தான் கட்டியிருக்கோம் தார்பாய், இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணணும். நானே தான் நானே அதுன்னு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம். தலைவாசல் டோலில் தாங்க இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் லோடு கூட நனைஞ்சிருக்கான்னு நான் இறங்கி பார்க்கல. அது நனையாது. இன்னும் ஒன்று, ஒரு பாரில் சிவப்பு அழுக்குதாங்க. இந்த பாரல் அந்த பேனலில் போய் இடிச்சிச்சான்னு தெரில. எனக்கு வேறு டவுட்டாக இருக்குது, பயமாகவும் இருக்குது கொஞ்சம். அது இடித்து அந்த எதனா டேமேஜ் ஆகியிருந்தால் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போய் பார்ப்போம் நாளைக்கு காலைல என்ன நடக்குதுன்னு. நம்ம வண்டி எடுத்து எங்கேயுமே நிறுத்தலைங்க. கோயம்புத்தூரில் டீசல் ஃபுல்லாக அடிச்சு 3000 போட்டோம். 3000 போட்டுன்னு வந்து அப்படியே இங்கே வந்து நிறுத்தணும். அவ்வளோதான் தலைவாசலில். லோடு கூட எதுவும் நனையலை, பார்த்துட்டு இறங்கி. அந்த இது தான் டேமேஜ் ஆகிருக்குமான்னு தெரில. அதான் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. எப்படி கட்டியிருக்கேன் பாருங்கள், ஹைட்டு கொஞ்சம் முன்னாடி. தலைவாசல் டோலில் தாங்க சாப்பிட்டோம். 12 மணி ஆகுது, இப்போ தான் சாப்பிட்டோம். அந்த இதுதான் டேமேஜ் ஆகிருக்குமான்னு தெரில. கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருக்குது. நாளைக்கு நான் பார்க்கலாம். நாளைக்கு குளிர்து. நம்ம காண்டாச்சிபுரம் வந்துட்டேங்க. கள்ளக்குறிச்சி டோலை தாண்டி லெஃப்ட்டில் தியாகதூருக்கும் ரிஷிவந்தியும் திருக்கோயிலூர் வந்து அப்படியே பில்ராம்பட்டு காண்டாச்சிபுரம் வந்துட்டோம். காண்டாச்சிபுரத்தை தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போய் படுத்துன்ட்டு காலைல தான் போகிறோம். நம்ம மணி பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. இன்னொரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம அங்கே சேலத்தில் ஆரம்பித்த மழைங்க, இன்னமும் பேஞ்சிட்டு தான் இருக்குது மழை. அங்கேருந்து மழை தான். எப்படியா இருந்தாலும் தண்ணி உள்ளே இறங்கிட்டு இருக்கும். ஏன்னா காற்று வாட்டத்தில் எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன கவர் பண்ணாலும் அது எப்படியா இருந்தாலும் லைட்டாக இதுவாகிடும்.
நம்ம வண்டி ஃபுல்லாக லோடு பண்ணியிருந்தால் இறங்காது. நம்ம அந்த பேனல் மட்டும்தான் 2 பேனல் மட்டும்தான் ஹைட்டு, மீதெல்லாம் அப்படியே உள்ளே இருக்கா. கண்டிப்பாக இது ஏன்னா உள்ளே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி. அந்த பாரல் தான் நைச்சிந்தரில் வந்து இடித்து அதனால் உடச்சிக்கிச்சா நான் ஒன்றும் புரியல. அது மட்டும் உடச்சிருந்தா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. தூக்கமும் வராது போல் அதை நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி தான் அது இப்படி வந்ததுன்னே வந்து ஒன்றும் புரியலைங்க. சென்டராக வச்சுங்க செம, அது நல்ல வெயிட்டு. ஒரு அந்த பாரில் ஃபுல்லாக ஆயிலு, வெயிட்டு நல்ல வெயிட்டு. சரி எப்படி ஓட போகுது அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே சென்டராக வச்சிட்டேன். 2 சைட்லேயும் பேனல் இருக்குது. பார்த்தா ரைட் சைடில் வந்து இப்போ முட்டின்னு இருக்குது பாரில். அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுவாங்கன்றதும் ஒன்றும் தெரியல. ஓகே, பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நடக்கிறது தான் நடக்கும், பார்த்துக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுதுங்க. 9:45 தான் நம்ம வீட்டை விட்டு கிளம்பணும். இங்கேருந்து 60 கிலோமீட்டர் தான் பாயிண்ட்டு, நம்ம இறக்க வேண்டிய பாயிண்ட்டு. அப்படியே போயிடலாம். நம்ம ஒரு 1.25 மணி நேரத்தில் போயிடலாம். நம்ம பார்ப்போம். அன்லோடிங் பாயிண்ட் வந்துட்டுங்க. வந்து 1 மணி நேரம் ஆகுது அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு வந்து. தார் பையனாக ஊற்றி மடிச்சாச்சு. நம்ம கிரெயின் வந்தால் தானா, கிரெயின் இன்னும் வரல. வந்து நான் இதை அவுத்துட்டு இறக்கிட்டு நம்ம விழுப்புரம் போயிட்டு, விழுப்புரத்தில் போயிட்டு கம்பெனி சர்வீஸ் பண்ணணுங்க. வண்டியை கம்பெனிக்கு போகணும் நம்ம. அதுக்காக தான் நம்ம ஊர் பக்கமே லோடு எடுத்தோம். அப்படி இல்லைனா அதர் ஸ்டேட்டு தான் ஆனால் போயிருப்போம் நம்ம. இது இந்த பாரில் தாங்க பயந்துங்க வந்தோம் நம்ம. இந்த பாரில் வந்து இங்கே சென்டராக இருந்தது. இந்த பாரில் வந்து இதில் வந்து முட்டி இதில் ஒஞ்சிச்சோன்னு பயந்து வந்தோம். கடைசியில் எதுவும் ஆகலை. கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நல்ல வேலை, ஹாப்பியாக தான் இருக்குது. டைம் வேறு ஆகிட்டே போகுதுங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் இப்போ வந்து அன்லோடிங் பாயிண்ட் வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் கிரெயின் வந்திருக்கான், வந்துகிட்டே இருக்கான். கிட்ட வந்துட்டான். அது வந்துட்டுனா நம்ம அன்லோட் பண்ணிட்டு நம்ம போகலாம். போய் சாப்பிட்டு வந்துட்டோம். கிரெயின் வந்துட்டுங்க, வெளில தான் இருக்குது. வந்ததுன்னா இப்போ அப்படியே அன்லோட் பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான், ரிசீப்ட் வாங்கிட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் வந்து நம்ம திங்கட்கிழமை தான் கிளம்ப போகிறோம் லோடுக்கு. அடுத்த லோடுக்கு வெயிட் பண்ணுங்கள்லாம், பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.